Dear Kutis Anivarakum, Vanakkam, Vandanam, Namaskaram. Today I'd like to give a brief idea regarding human health and diseases. மனித உடல் நலம் நமக்கு வரக்கூடிய வியாதி அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு வெறும் மைண்ட் மேப் மட்டும்தான் நீ ரொம்ப சூப்பரா படிச்சிருக்கேன். So health may be defined as physical, mental and social well-being. உடல் அளவில் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். Mentally brain லெவல்ல மூளை லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோஷியலி சமூக அளவிலே நாம் சரியாக பழக வேண்டும். இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா we are healthy and healthy. Physical fitnessல எந்த ப்ராப்ளம் வந்தாலும், மென்டல் டிஸ்டர்பன்சஸ் வந்தாலும், சோஷியலா அடுத்த வாழ்க்கை மூவ் பண்றதுல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்கு சம்திங் ராங். டிசீஸ் வித்தவுட் ஈஸ் ஆர் அன்ஈசினஸ். உடல் நிலையில, பிரைன்ல, மூளையில, சமூக பழக்கத்துல நம்மள்கிட்ட எந்த குறைபாடு இருந்தாலும் அதை நம்ம வியாதி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஹெல்த்துக்கு பாருங்களே, நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணக்கூடியவா நிறைய பேர். ஒன் இஸ் ஹெரிட்டபிள் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள். More than 4,000 heritable diseases reported in man. 4,000க்கும் மேற்பட்ட heritable diseases இருக்கும். அப்படியே சொல்றவே குறிச்சுன்றதா. Next is infections due to pathogens. நம்மள pathogen affect பண்ற சமயத்துல நமக்கு infections வரதுக்கான possibility இருக்கு. அது infections ஞாபகம். Then the lifestyle changes. லைஃப்ஸ்டைல்னால வரலாம், சாப்பிடக்கூடிய ஆகாரம் அதனால வரலாம். ட்ரிங்கிங் வாட்டர், மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் ஆர் வாட்டர் பார்ன். உணவினால் வரலாம், மாசடைந்த நீரினால் வரலாம். எக்ஸஸ் ரெஸ்ட்னால வரலாம், ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால வரலாம். எக்ஸசைஸ் ஓவரா பண்ணதுனால வரலாம், எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால வரலாம். ஸோ அதனால நமக்கு எல்லாத்துக்கும் டிசீஸ் வர மாதிரி சான்சஸ் இருக்கு. இந்த டிசீசஸ் ஜெனரலி ரெண்டா பிரிச்சிருக்கா. One is infectious diseases. Another is non-infectious diseases. Pathogen cause பண்றா பார்த்தேன்னு அது எல்லாத்தையும் infectious diseases. நோய் கிருமிகளால் உண்டாக்கக்கூடிய நோய்கள்னு வச்சுக்கலாம். Due to pathogens. Non-infectious அப்படின்னா infectious ரொம்ப technically says spread ஆகக்கூடியது, communicable அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ரெட் ஆகாதத நான் கம்யூனிகபிள்னு சொல்லலாம். அதாவது பரவக்கூடிய பரவாத நோய்கள்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. நமக்கு இல்லடா, ஜெனரலி எய்ட்ஸ் அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் காஸ்ட் பை HIV. அது பரவக்கூடிய ஒன்றாக இருக்கும். இட்ஸ் a infectious disease caused by a pathogen. ஹியூமன் இம்யூனோ வைரஸ் என்று அழைக்கப்படுகின்ற வைரஸினால் ஏற்படக்கூடியது. ஏன் மேல கோவம் பூஜா நாய்க்குட்டிய ஏவி விட்டுறோம். நாய்க்குட்டி வித் ராப்டோவிரிடே வைரஸ் என்ன கவிட்டு தூர் வச்சுக்கோயே, நாய்க்குட்டிலேருந்து எனக்கு வந்துடும். நான் உங்களை யாரையான்னு கடிச்சுட்டேன்னு வச்சுக்கோயே, எங்கிட்ட இருந்து உனக்கு வந்துடும். அது மாதிரி இருக்கலாம், அதை வச்சுக்கோ. நான் இன்ஃபெக்ஷுவஸ் டிசீசஸ், நான் இப்போ ஒபீஸா இருக்கேன், குண்டு புஷ்கனா இருக்கேன், எங்கிட்ட இருந்து இந்த ஒபிசிட்டி உனக்கு வராது. ஓகேயா? இங்க எக்ஸாம்பிள் கேன்சர் கொடுத்துருக்கா. கேன்சர் ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, புற்றுநோய். அது மாதிரி இருந்தாலும் நான் இன்ஃபெக்ஷுவஸ். தொற்றும் நோய்கள், தொற்றா நோய்கள், பரவும் நோய்கள், பரவா நோய்கள், பேத்தோஜென்னால வரக்கூடிய நோய்கள். பேத்தோஜன்னா டிசீஸ் காசிங் ஏஜென்ட், நோய் கிருமி. மெட்டபாலிக் டிசார்டர்னால வரக்கூடிய நோய்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெட் பண்ணிட்டு போகலாம். யாரெல்லாம் நமக்கு வியாதியை உண்டாக்குறாலோ அவளுக்கு பேத்தோஜன் பேரு. டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் as பேத்தோஜன். நோயினை உண்டாக்கக்கூடிய காரணிகளை நாம் நோய் காரணிகள் என அழைக்கிறோம். The ability of the pathogen to cause the disease is said to be pathogenicity. நோயினை உண்டாக்கும் திறன் அது நோய் கிருமிக்கு காணப்படுகிறது. அது pathogenicity என்று அழைப்பார்கள். Viral diseases, bacterial diseases, protozoan diseases, fungal diseases. பாக்டீரியாவால் வரலாம், வைரஸால் வரலாம், புரோட்டோசோவனால் வரலாம், பங்கஸ்னால வரலாம். யார் வேணாலும் வியாதியை காஸ் பண்ணலாம். NCERT-ல 1-2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். நிறைய டிஸ்கிரிப்ஷனுக்கு போல ஐடியா மட்டும் சொல்லிட்டு பாரு. பாக்டீரியல் டிசீசஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது டைஃபாய்டு, சால்மனெல்லா டைஃபி அப்படின்னு ஒரு பாக்டீரியா நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய்க்கு டைஃபாய்டு என்று பெயர்னு உனக்கு தெரியும். அது சிம்டம்லாம் நான் போல டைஃபாய்டு கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ்
டைஃபாய்டை உண்டாக்குவது சால்மோனெல்லா டைஃபி, கேஸ்ட்ரோ என்டரிட்டிஸை உருவாக்குவது சால்மோனெல்லா குளோரியோசிஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். They are technically known as enteric fever. The infection of the pathogen causes inflammation of the intestine. We are calling it as enteric. நோய் தொற்றினால் உடல் பகுதியில் வீக்கம் ஏற்பட்டால் அதற்கு என்டரிக் நோய் என்று பெயர். அதுக்கு எக்ஸாம்பிளா எது வரும்? டைஃபாய்டு வரும். அதுக்கு டெஸ்ட் உனக்கு வைடால் டெஸ்ட் அப்படிங்கிறது தெரியும், அது ஞாபகம். இதை உனக்கு சொல்றப்போ உனக்கே தெரியும், இந்த பேர் ரொம்ப முக்கியம். மேரி மேலன் அப்படின்னு ஒருத்தங்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. அவங்க யூகேல யூஎஸ்ல ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டைஃபாய்டு இருந்தது. அவங்கள எதுவுமே பண்ணல. ஷி ஆக்ட் அஸ் அ கேரியர். அவங்க கிட்டத்தட்ட 50 பேருக்கு அந்த டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. சில வியாதி என்னாகும், நம்மள எதுவும் பண்ணாது. எப்படி சொல்லுவாங்க, டெக்னிக்கலி சேஸ் ஏசிம்டமேட்டிக். அவங்கள்ட்ட சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் தே ஹாவ் டிசீஸ். அதை அடுத்த வாழ்க்கை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பான். அதுல 3-4 பேர் செத்து போயிட்டான் டைஃபாய்டு வந்து. அதனால பேர் எனக்கு சொல்லப்பே உனக்கு டைஃபாய்டு மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி என்சிஆர் பார்த்து. நெக்ஸ்ட் நிமோனியா caused by Streptococcus pneumoniae, Diplococcus pneumoniae, Pneumococcal pneumoniae. NCRT Streptococcus pneumoniae, the causal agent of pneumonia. Infection and inflammation of the lungs. நுரையீரலிலே தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தால் அதற்கு நிமோனியான்னு பேரு. டிசென்ட்ரி உனக்கு தெரியும். அமீபிக் டிசென்ட்ரி, பேசிலரி டிசென்ட்ரி படிச்சிருப்பேன். பேசிலரி டிசென்ட்ரி caused by bacillus bacteria. பிளேக், எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணுவா. டிப்தீரியா, கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்னு காஸ் பண்ணுவா. டெட்டானஸ், கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி காஸ் பண்ணுவா. ஏற்கனவே கொனேரியா படிச்சோம், நிசேரியா கொனேரியே காஸ் பண்ணுவா. சிபிலிஸ் படிச்சோம், ட்ரைபோனிமா பேலிடம். அது எல்லாத்தையும் இங்க ஞாபகம். இது எதுல வரும்னா பாக்டீரியல் டிசீசஸ் வரும். அது மாதிரி வைரல் டிசீசஸ் பொறுத்தவரையும் என்சிஆர்டியில் 2 பத்தி தான் டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். One is common cold caused by the rhinovirus, more than 100 different types of rhinovirus. சளி, சாதாரண சளியினை உண்டாக்குவது rhinovirus ஞாபகம். எய்ட்ஸ் பத்தி கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம், caused by human immunovirus. அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. HIV is an example for diploid virus. இருமய நிலையில் காணப்படும், ஏனெனில் அவள்கிட்ட 2 RNA இருப்பா. It's an example for enveloped virion. உரையுடைய வைரஸ் என்று அழைப்பார்கள். எண்ணற்ற பாதுகாப்பு உரைகள் காணப்படும். It's an example for mutant virus. திடீர் மாற்றத்தில் it continuously undergo mutation. திடீர் மாற்றத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டே இருக்கும். It's an example for retrovirus. இது retrovirusக்கு உதாரணமாகும், because it possesses reverse transcriptase, has got the ability to convert RNA into DNA. இதுல reverse transcriptase ஒரு என்சைம் இருப்பா. அவ RNA-வை DNA-வா மாத்துவா. அது எல்லாத்தையும் ஞாபகம். Then hepatitis, infection and inflammation of the liver is said to be hepatitis. நம்முடைய கல்லீரல் பகுதியில் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தது என்றால் அதை ஹெப்பாட்டிட்டிஸ் என்று அழைப்போம். ஹெப்பாட்டிட்டிஸ் A, நான் ஹெப்பாட்டிட்டிஸ் A, ஹெப்பாட்டிட்டிஸ் B, நான் ஹெப்பாட்டிட்டிஸ் B, டெல்டா ஹெப்பாட்டிட்டிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் C நிறைய பேர் நமக்கு உண்டாக்குவா. அல்ல ஹெப்பாட்டிட்டிஸ் B ரொம்ப கெட்டவாள்னு தெரியும், அது ஞாபகம். Then rabies caused by rhabdomyridae virus. ஸ்மால் பாக்ஸ் ஏற்கனவே படிச்சோம், வேரியோலா வைரஸ். போலியோ ஏற்கனவே படிச்சோம், போலியோ வைரஸ். முக்கியம், the completely eradicated disease. முதலில் இந்த உலகில் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்ட நோயாக இருப்பது ஸ்மால் பாக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பெரியமை. 2வது நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்மால் பாக்ஸ்க்கு அப்புறமா to be eliminated, இப்பொழுது முழுமையாக முற்றிலுமாக ஒழிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பது போலியோ. Next we come to the protozoan diseases. Unicellular eukaryotic animals are known as protozoans. ஒரு செல்லினாலான யூகாரியோட் விலங்குகளை நாம் புரோட்டோசோவன்கள் என்று அழைப்போம். மலேரியாவை பத்தி கம்ப்ளீட்டா சொல்லியிருக்கான். மலேரியா caused by Plasmodium vivax, Plasmodium falciparum, Plasmodium ovale, or technically says Plasmodium species. மலேரியா நோயினை உண்டாக்குவது பிளாஸ்மோடியஸ் சிற்றினங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Female Anopheles mosquito act as a vector. இந்த நோய்க்கான கடத்தியாக செயல்படுவது பெண் Anopheles கொசு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நம்மள்கிட்ட நடக்கிறது asexual phase. பாலினா இனப்பெருக்கம் நம்மள்கிட்ட நடக்கும். Sexual phase takes place in female Anopheles mosquito. பால் இனப்பெருக்கமானது பெண் Anopheles கொசுவிலே நடைபெறும். அந்த ஜுரத்துக்கு காரணம் மறந்துடாத ஹீமோசோயின் உடைஞ்சு போய் ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் ரிலீஸ் ஆகும். The hemozoin granules are responsible for the fever.
ஜுரம் வருவதற்கு காரணம் இந்த ஹீமோகுளோபின் ஆர்பிசியில் இருக்கிறது உடஞ்சி போய் ஹீமோசோயின் வரதுங்கிறத கொஞ்சம் ஞாபகம். அப்புறம் எடுத்துனோம்னா அமீபியாசிஸ் தெரியும், காஸ்ட் பை என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிறது தெரியும். அந்த நோயை பத்தி தெரியும். வெஜிடேட்டிவ் ட்ரோபோசோயிட் ஃபார்ம் இஸ் பேத்தோஜெனிக் இன் நேச்சர். அந்த என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகால யாரு அந்த ட்ரோபோசோயிட் இருக்காங்க பாருங்க, அதுதான் பாதிப்பினை உண்டாக்கும்னு தெரியும். ஈட்டிங் த்ரூ த இண்டஸ்ட்ரினல் மியூகோசா, நம்முடைய குடல் பகுதியில் காணப்படுகின்ற கோழை படலத்தை கடித்து தின்னும் தொப்பாளியில் உவா ஏற்படும் பிளடி ஸ்டூல். அர்ஜென்ட் போகின்ற சமயத்திலே ஓகேயா ரத்தத்துடன் அர்ஜென்ட் ஆனது வெளியேறக்கூடிய ஒரு நிலைமை, அதெல்லாம் ஞாபகம். அப்புறம் வார்ம்ஸ், அந்த வார்ம்ல ஸ்கேரிஸ் லம்பிரிகாய்டஸ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன், ரவுண்ட் வார்ம் சொல்லுவா. இட் காசஸ் அஸ்காரியாசிஸ். Wuchereria bankruptcy, causal agent of the elephantiasis or filariasis. யானைக்கால் நோயினை உண்டாக்குவது ஊச்சிரேரியா சிற்றினங்கள், ஃபிலேரியல் வார்ம் புழு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யானைக்கால் வியாதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன், அது இந்த இடத்துல ஞாபகம். அதுக்கப்புறம் ஃபங்கஸ், பூஞ்சைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான் அனைத்தும் ரிங் வார்ம் என்று அழைக்கப்படுகின்ற படையனை உருவாக்கும் படம் தாமரை என்று அழைப்பார்கள். அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல கடன்னு என்ன படிச்சோ அதெல்லாம் வச்சுக்கோ. சோ இது நம்ம பேத்தோஜனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. நோயினை உண்டாக்கக்கூடிய உச்சரீரியா வெக்டரா இருக்கிறது மறந்துடாத கியூலக்ஸ் மஸ்கிட்டோ படிச்சு தெரியுடா. அனாஃபலஸ் ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ எடுத்துட்டோம்னா அது பிளாஸ்மோடியத்தை கேரி பண்ற வெக்டரா இருக்கும். ஃபீமேல் கியூலக்ஸ் மஸ்கிட்டோ எடுத்துட்டோம்னா திஸ் உச்சரீரியா. கியூலிசன் மஸ்கிட்டோ இருக்கு, ஏடிஸ் மஸ்கிட்டோ இருக்கு, ஆல் லேடிஸ் மஸ்கிட்டோஸ். பெண் கொசுக்கள் என்பவை நோயினை பரப்பக்கூடிய கடத்தியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ். இதை கொஞ்சம் குறிச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் வி கம் டு த இம்யூனிட்டி அண்ட் டியர் குட்டீஸ் வணக்கம். அந்த ஹெல்த் அண்ட் டிசீசஸோட கண்டினியூட்டி எடுத்துட்டேன்னா இந்த இம்யூனிட்டி. இன்னும் இம்யூனாலஜின்னு தனி கான்செப்ட் படிச்சிருப்போம், அதுல இம்யூனிட்டின்னு ஒரு பார்ட் நோய் தடை காப்பு அப்படின்னு பேர் இம்யூனிட்டி தான். The disease resistance exhibited by the host towards microorganisms or their product is said to be immunity. நம்ம உடம்புல நோய் கிருமி நுழையிற சமயத்துல அந்த நோய் கிருமிக்கு எகைன்ஸ்டா நம்ம உடம்பு எப்படி ஃபைட் பண்றதோ அந்த ஃபைட்டுக்கு பேர் இம்யூனிட்டி பேர். The disease resistance exhibited by the host towards microorganisms. நம்ம உடம்புல பாக்டீரியாவோ வைரஸோ புரோட்டோசோவாவோ ஃபங்கஸோ அவங்க செக்ரீட் பண்ற டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள், எக்ஸோடாக்சின், எண்டோடாக்சின், என்டரோடாக்சின், அஃப்ளோடாக்சின், அதுக்கெல்லாம் நம்ம பாடி பண்ற ஃபைட்டுக்கு பேரு இம்யூனிட்டி பேர். கிளியர்? இந்த நோய் தடை காப்ப ரெண்டா பிரிச்சிருக்கா. One is innate or natural immunity. இயற்கை நோய் தடை காப்புன்னு சொல்லுவோம். Another is acquired or adaptive immunity. பெறப்பட்ட ஒரு நோய் தடை காப்பு என்று அழைக்கலாம். இது பிறக்கிறப்பயே இருக்கும். இன்பார்ன் இம்யூனிட்டி பிறக்கிறப்பயே இருக்கும். இதை எடுத்துட்டோம்னா we acquire immunity due to antigenic stimulus or by vaccination. நோய் கிருமி நுழைந்த பிறகோ அல்லது தடுப்பூசிகள் குத்தி கொண்ட பிறகோ நமக்கு இது டெவலப் ஆகும். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். முதலிலேயே நம்மிடம் காணப்படுகின்ற ஒரு நோய் தடை காப்பு. இட்ஸ் அ செகண்ட் லைன் டிஃபென்ஸ் டெவலப்ஸ் ஒன்லி த நேச்சுரல் இம்யூனிட்டி ஃபெயில்ஸ். இந்த இயற்கை நோய் தடை காப்பு தோத்து போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, தென் ஒன்லி இட் டெவலப்ஸ். It's seen in most of the animals. பெரும்பான்மையான விலங்குகளில் காணப்படும். This immunity is seen only in vertebrate animals. முதுகெலும்புள்ள உயிரினங்களில் மட்டுமே காணப்படும். இதுல நிறைய பேரியர்ஸ் இருக்கு. அதாவது இயற்கை நோய் தடை காப்பிற்கு காரணமா நிறைய பேர் இருக்கு. அதுக்கெல்லாம் நான் விளக்கல ஒரு ஐடியா கொடுத்து முறை படிச்சிருக்கேன். anatomical barriers, உள்ளமைப்பு சார்ந்த நம்மளோட ஸ்கின்னை ஞாபகம். ஓகேயா, நம்மளுடைய மியூக்கஸ் ஞாபகம். தோல் உள்ள இருக்க மூக்குச்செல்லி, அது ரெண்டும் உனக்கு அனடாமிக்கல். தோல் நல்லா இருந்ததுன்னா நிறைய வியாதி வராது. மூக்குள்ள பானையில பிச்சுக்குன்னு தொட்டின்டா இருக்கும். மூக்குப்பி அப்படி சொல்லுவோம், உள்ள மியூக்கஸ் சொல்லுவோம். அந்த மியூக்கஸ் என்ன பண்ணுவோம், உள்ள யாராவது பேத்தோஜன் போனா பிடிச்சி வச்சுருப்போம். நோய் கிருமி உள்ளே நுழைகின்ற சமயத்தில் அது பச்சக்கன்னு பிடிச்சி வச்சுக்கும். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு சம்திங்
அடுத்தவன் மேல தூக்கி போட்டுடுவோம். சில பேர் என்ன பண்ணுவான், ஓகே, அது ரெண்டையும் வச்சுக்கோ. ஸோ ஸ்கின், தோல் அண்ட் த மியூக்கஸ். Mucosa is nothing but the gel-like plaque substance present in the respiratory tract, gastrointestinal tract, urinogenital tract, and other body lumina. Bodyல எங்க கேவிட்டி இருக்கோ அங்கெல்லாம் மியூக்கஸ் இருப்பான். கிளியர். அடுத்தது பிசியலாஜிக்கல், செயலியல் சார்ந்த. சலைவால இருக்க லைசோசைம் ஞாபகம், உமிழ்நீரில் இருக்கும் லைசோசைம் ஆன்டிபாக்டீரியல். தொப்பாலியில இருக்கக்கூடிய ஹெட்சியல், தட் இஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல இருக்கா பத்தியும் இறைப்பை நீரில் காணப்படுகின்ற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அவன் ஆன்டிபாக்டீரியலா இருப்பான். அதுக்கப்புறம் இன்டர்ஃபெரான் ஒன்று செக்ரேட் ஆகும், ஆன்டிவைரல் புரோட்டீன், அதை ஞாபகம். pH வேரியேஷன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்லையும் pH டிஃபர் ஆகும். இது எல்லாம் பிசியலாஜிக்கல் பேரியர்ஸ்ல வருவோம். ஃபேகோசைட்டோசிஸ்னா செல் ஈட்டிங்னு பேரு, செல் விழுங்குதல்னு சொல்லுவோம். மேக்ரோஃபேஜஸும் நியூட்ரோஃபில்ஸும் எனிமீஸ் யாரான்னு வந்தா அவரை விழுங்கிடுவோம். செல் விழுங்குதல் ஃபேகோசைட்டோசிஸ். இன்ஃப்ளமேட்டரி, வீக்கம், அடிபட்டா அந்த இடம் நமக்கு வீங்கிடும். அது காரணம் என்னன்னா, நமக்கு ஏதாவது அடிபடுறப்ப, இன்ஜுரி வரப்ப பிளட் வெசல், ரத்த குழால இருக்க மாஸ்ட் செல் உடைஞ்சு போடும். And they release histamine, serotonin, prostaglandins, the chemical alarm signals. உடஞ்சவா வேதிய சமிங்கை பொருட்கள் histamine, serotonin, prostaglandins ரிலீஸ் பண்ணுவோம். அது உடம்பு முழுக்க ஓடி எந்த இடத்துல அடிபட்டதோ, where the influx of WBC takes place, அடிபட்ட இடத்துக்கு WBC நிறைய ஓடி வரும். That's why inflammation. அந்த இடத்துல வீக்கம் வந்துடுச்சுன்னா அங்க WBC நிறைய இருக்குன்னு அர்த்தம். வேற யாரும் உள்ள நுழைய முடியாது. நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இயற்கை கொல்லி செல்கள், டி செல்ல சொல்லுவோம். அடுத்தது அக்வயர்ட் இம்யூனிட்டி எடுத்துட்டோம்னா, a man acquires disease resistance due to antigenic stimulus or by vaccination. உடம்புல நோய் கிருமி நுழைஞ்ச அப்புறமோ, தடுப்பூசி குத்தில அப்புறமோ நம்ம ஸ்ட்ராங்கா மாறிடுவோம்னா அதுக்கு அக்வயர்ட் இம்யூனிட்டி பேர். இதுக்கு காரணமா யார் இருப்பான்னா, லிம்போசைட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. பெறப்பட்ட நோய் தடை காப்பிற்கு காரணமாக லிம்போசைட் இருப்பான். You know, B and T cells. Production and majority of the lymphocyte takes place in the bone marrow itself. We are calling it as B lymphocytes. Production in the bone marrow and majority in the thymus gland, we are calling it as T lymphocytes. எலும்பு மஜ்ஜையில ஃபார்ம் ஆகி எலும்பு மஜ்ஜையிலேயே மெச்சூர் ஆனால் அதுக்கு B செல் பேர். எலும்பு மஜ்ஜையில ஃபார்ம் ஆகி தைமஸ் கிளாண்ட்ல மெச்சூர் ஆனால் T செல் பேர். T cell responsible for cell mediated immunity and B cell responsible for antibody mediated immunity. T செல்கள் செல் வழி நோய் தடை காப்பிற்கு காரணமாகவும், B செல்கள் ஆன்டிபாடி வழி நோய் தடை காப்பிற்கு காரணமாகவும் இருப்பார்கள். உனக்கு தெரியும், at the time of antigenic stimulus, the B lymphocytes secrete a protein called antibodies or immunoglobulins. நம் உடலிலே நோய் கிருமிகள் நுழைகின்ற சமயத்தில் அதை தாக்கி அழிப்பதற்காக B lymphocytes ஒரு புரதத்தை உருவாக்குகிறதற்கு அதற்கு இம்யூனோகுளோபுலின் என்று பெயர். இம்யூனோகுளோபுலின் ஆல்பா, டெல்டா, எப்சிலான், காமா, மியூ அப்படின்னு 5 ஃபார்ம் ஆகும். அந்த 5 ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க ஆச்சு. அப்புறம் ஜெனரலி 2 இம்யூனிட்டியை திருப்பி பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் ஆக்டிவ், செயல் மிகு. another is passive, இயல்பான. செயல் மிகுனா நம்ம உடம்புல பேத்தோஜன் நுழைஞ்ச அப்புறம் இம்யூனிட்டி டெவலப் ஆகுது. இம்யூனிட்டி டெவலப்ட் ஆஃப்டர் ஆன்டிஜெனிக் ஸ்டிமுலஸ் ஆர் பை வேக்சினேஷன். பேத்தோஜன் நுழைஞ்ச அப்புறமும் தடுப்பூசி குத்தின அப்புறமும் டெவலப் ஆகுது. Passive, here no antigenic stimulus. இந்த இடத்துல antigenic stimulus கிடையாது. We straight away take antibodies from immune blood serum. யாரிடம் நோய் தடை காப்பு அதிகமாக காணப்படுகிறதோ அவர்களிடம் இருந்த ஆன்டிபாடியை எடுத்து நம் உடலில் குத்தி கொண்டு நம்ம ஸ்ட்ராங்கா மாறிட்டோம்னு வச்சுக்கோயே, அதுக்கு பாசிவ்னு பேர். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வர்றது இந்த வேக்சினேஷனை பத்தி தெரியும். இதெல்லாம் ஒரு ஐடியா கொடுத்துன்னு போற வேற எதுவும் இல்லை. Vaccines are nothing but the disease-causing agents injected in our system, either live or killed form. யார் நோயினை உண்டாக்குகிறார்களோ அவர்களை உயிருடனோ சாகடித்தோ நம்முடைய ரத்தத்தில் குத்தினோம் என்றால் அதற்கு தடுப்பூசிகள் என்று பெயர். Live and killed vaccines, உசுரோட அவர்களை குத்தலாம், சாகடித்து குத்தலாம். அதெல்லாம் உனக்கு தெரியும். அதே மாதிரி உனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் ஆன்டி டாக்சின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர் டாக்சின்கள்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல பார்த்துக்கோ, ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் ஆன்டிபாடிஸ். இத இம்யூன் ஆன்டிசீரா அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது ஆன்டிஜனை நம்மள்கிட்ட குத்துறதுக்கு பதிலா ஒவ்வொரு நோய்க்கு
எதிர்ப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடியே நம்மள்ட்ட குத்திடுறது. இம்யூன் சீரம், ஆன்டி சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுது. டு ஆர் டிஎன்ஏ டெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா வேக்சின்ஸ் எல்லாம் தயார் பண்றா. அதுக்கு ஒரு வேக்சின் நம்ம கொடுத்துருக்கோம், தடுப்பூசி, ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின். நெக்ஸ்ட் இஸ் அலர்ஜி. Inappropriate excessive response to the external stimuli is said to be allergy. Allergy அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு நம்ம பாடி பயங்கர ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணிக்கலாம். அதாவது புறக்காரணிகளுக்கு நம்முடைய உடலானது அதி தீவிரமாக பதிலளித்தது என்றால் inappropriate excessive response to the external stimuli or antigen or allergens. Antigen வேண்டா, அலர்ஜன். யார் யாரெல்லாம் நமக்கு அலர்ஜியை உண்டாக்குறாலோ எல்லாத்தையும் அலர்ஜன் சொல்லுவோம். அதுக்கு நம்ம உடம்பு பயங்கரமா ரெஸ்பாண்ட் பண்றது. கொசு கடிச்சா பயங்கர சொல்லுன்னு வச்சுக்கோ, இட் இஸ் கால்ட் அலர்ஜி. டஸ்ட் போறது, தும்மல், அச்சக்கணும் தும்மி கம்ப்யூட்டர் பறந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிடுதுன்னு வச்சுக்கோ, என் கம்ப்யூட்டருக்கு அலர்ஜி இல்லடா, சத்தியமூர்த்திக்கு அலர்ஜி. ஸோ இன்அப்ரோப்ரியேட் எக்ஸசிவ் ரெஸ்பான்ஸ். நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா, நம்மள்ட்ட அலர்ஜி வரப்ப at the time of allergy, immunoglobulin E and histamine content increase in the blood. நமக்கு அலர்ஜி வரப்ப ரத்தத்துல immunoglobulin E ஜாஸ்தியாவா, ஹிஸ்டமைன் ஜாஸ்தியாவா, செரட்டோனின் ஜாஸ்தியா. இது மட்டும் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அலர்ஜி இஸ் ஆஸ்மா. பொதுவாக அலர்ஜி உள்ளவர்களுக்கு ஆஸ்மா அப்படின்னு சத்தியமூர்த்தி டஸ்ட் அலர்ஜியில திடீர்னு இழுக்க ஆரம்பிச்சதுனால சத்தியமூர்த்திக்கு வந்திருக்கிறது என்ன பேரு, ஆஸ்மான்னு பேர். நெக்ஸ்ட் லிம்பாய்டல் ஆர்கன்ஸ். நோய் எதிர்ப்பு திறனிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆர்கனை நாம் லிம்பாய்டல் ஆர்கன் என்று அழைப்பார்கள். நிணநீரிய உறுப்புக்கள் பேர். பிரைமரி லிம்பாய்டல் ஆர்கன், முதலாம் நிலை நோய் தடை காப்பு உறுப்புகள். அதுக்கு ரெண்டு முக்கியமா தெரியணும், தைமஸ் அண்ட் போன் மேரோ அது இருக்கும். செகண்டரி பாக்கி எல்லாத்தையும் நம்ம செகண்டரி கொண்டு போயிடலாம். இரண்டாம் நிலை லிம்ஃப் நோட், நிணநீரிய முடிச்சு, ஸ்பிளீன் மண்ணீரல், அதுக்கப்புறம் மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டல் டிஷ்யூ, கோழை படலம் சார்ந்த நிணநீரிய திசுக்கள். இது எல்லாம் செகண்டரியில வரும். இதை தவிர அப்பெண்டிக்ஸ் இருக்கு பாருங்க, அது வரும். பேயர்ஸ், பேச்சஸ், பேயரின் பேச்சுகள், இது மாதிரி நிறைய எல்லாம் செகண்டரி லிம்பாய்டல் ஆர்கன். Technically says these lymphoidal organs are enriched with lymphocytes responsible for immunity. இந்த நிணநீரிய உறுப்புகளிலே ரத்த வெள்ளை அணுக்கள், லிம்போசைட்டுகள் அதிகமாக காணப்படும் நோய் எதிர்ப்பு திறனிற்கு காரணமாக இருக்கும். தென் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், சுய தடை காப்பு நோய்கள் சொல்லுவோம். நம்ம உடம்புல ஏதாவது ஃபாரின் ஆன்டிஜன் நுழைஞ்சா அதை சாகடிக்கிறதுக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். நோய் கிருமிகள் நம் உடலிலே நுழைகின்ற சமயத்தில் அதை தாக்கி அழிப்பதற்கு ஆன்டிபாடிகள் உருவாகும். அந்த ஆன்டிபாடி என்ன பண்ணணும்னா, வெளியிலேருந்து வர பேத்தோஜனை தான் சாகடிக்கும். சில சமயம் என்ன ஆகும்னா, நம்மள்கிட்ட ஃபார்ம் ஆன ஆன்டிபாடி நம்ம செல்லையே சாகடிக்கும். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் அதர்வைஸ் நோன் as ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். நம் உடலில் தோன்றிய ஆன்டிபாடிகள் நம் உடலில் இருக்கக்கூடிய செல்களை தாக்கி அழித்தது என்றால் அதற்கு சுயத்தடை காப்பு நோய் என்ற பெயர். இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், இன்சுலின் சார்ந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், ருமாட்டிட் ஆர்த்ரைட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற நோய்கள். இதை தவிர ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ், RHD படிச்சிருப்பேன். இதெல்லாம் எதுல வரும்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ல வரும். Uncontrolled proliferation of cell is said to be cancer. கட்டுக்கடங்காத வேகத்தில் விரைவாக செல்கள் பிரித்து கொண்டு சென்றது என்றால் அதற்கு புற்றுநோய் என்ற பெயர். அதை பத்தி படிக்கிற சயின்ஸுக்கு ஆன்காலஜி என்ற பெயர். இந்த கேன்சர்ல ரெண்டு பேர் இருக்கான்னு உனக்கு தெரியும், பினைன் டியூமர் அண்ட் மேலிக்னன்ட் டியூமர். பினைன் கட்டி, மேலிக்னன்ட் கட்டின்னு சொல்லுவா. இது ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் இருக்கும், வெளியில ஸ்ப்ரெட் ஆகாது. இது உடம்பு முழுக்க பரவி ஏகப்பட்ட ஆர்கனை அட்டாக் பண்ணும். அதெல்லாம் பத்தி படிச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. தென் ட்ரக், போதை மருந்துகள், அண்ட் சோமபானா, சுராபானா, அதை பத்தி கொடுத்துருக்கான். ரெண்டு மூணு பேர் மட்டும் சொல்றேன், எல்லாத்துக்கும் போல, ஏன்னா அதெல்லாம் உனக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம டீடைல்டா போல. ஓபாய்ட்ஸ் ஆர் ஓபியாய்ட்ஸ்ன்னு சொல்லுவா, கனாபினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவா, கோகோ ஆல்கலாய்ட்னு சொல்லுவா. ஒவ்வொன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். எல்லாமே என்ன பண்ணும், நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் திறன் படைத்தது. ஹெராயின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன், மார்ஃபைன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன்.
Papaver somniferum opium poppy அதுல இருந்து எடுப்பா. அதை நம்ம உள்ள போச்சுன்னா ஒரு மாதிரியான ஸ்டேஜுக்கு போயிடுவோம். ஓகேயா? ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலத்தையும் அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அதையும், அதாவது உணவு பாதையினையும் பாதிக்கக்கூடிய ஒரு போதையூட்டியும் ஞாபகம். cannabinoids brain affect பண்ணும். கஞ்சானு கேள்விப்பட்டிருப்பேன். cannabis sativa cannabis sativa வேறொரு லோகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு திறனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதையூட்டியாக இதனை கூறுகிறார்கள். அடுத்தது கோகோ ஆல்கோலாய்டு எடுக்கணும்னா எரித்ரோ தெரியும் நினைக்கிறேன், எரித்ரோசைலான் கோகா அதுல இருந்து வருது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இன்டர்ஃபியர்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமைன். அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா நரம்பு மண்டலத்திலே கடத்தியாக பயன்படக்கூடிய டோபமைன் அதனுடைய செயல்பாட்டை பாதிக்கும். இது கேள்விப்பட்டிருப்பேன். அது மாதிரி இன்னொன்னு இருக்கு, கிளாவிசப்பர்பியூரியா அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் இருக்கு. அதுல இருந்து LSD டி லைசர்ஜிக் டை எத்தலமைடு என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று பெறப்படுகிறது ஒரு ட்ரக். அது உனக்கு ஹாலூசினேட் ஃபங்கை என்று கூறுவார்கள். ஹாலூசினேட்னா பகற்கனவை உண்டாக்கக்கூடிய ஒரு பூஞ்சை. பெரிய மரத்தடியில நீ ஞானி மாதிரி உட்காந்துரும், அந்த ஃபங்கஸை சாப்பிட்டு உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோயே, LSDயோட எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாம் நமக்கு உடலுக்கு தீமையினை உண்டாக்கக்கூடிய, பிகாஸ் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறதுனாலே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது. இந்த 3 பேர் மட்டும் மறந்துடாத. பட்டாவர் சொமினிஃபெரம், கன்னாபிஸ் சடைவா, எரித்ரோசைலன் கோகா. அதை தவிர முக்கியமா சொன்னது ஹாலூசினேட் ஃபங்கை, பகற்கனவை உண்டாக்கக்கூடிய பூஞ்சை, கிளாவிசப்பர்பியூரியா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? இதாண்டா இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல இது ஒரு ஐடியா